வணக்கம். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டால், சொர்ண பைரவர் மந்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது தன விஷயம், தொழில் விஷயம், லாட்ரி, ஷேர் மார்க்கெட்டு எல்லாத்துலேயும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். எந்த வகையினாலும் பணம் வந்துட்டுருக்கோம். முக்கியமாக இந்த லாட்ரி அதிர்ஷ்டம் அதிகமாக வரும் இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தால். இந்த பைரவ மந்திரம் எத்தனை நாளைக்கு பூஜை பண்ணணும்னு கேட்டால், 11 நாளைக்கு, ஒரு நாளைக்கு 1008 தடவை சொல்லணும். அது காலை மாலை இரு வேளையும் சொன்னாலும் சரி தான். உடனே வேலை செய்யக்கூடியது. மந்திரத்தை 1008 டைம் எப்படின்னா, காலையில் ஒரு 1008 டைமு, நைட் அதாவது 9 மணிக்கு மேலே 1008 டைம் சொன்னால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்படி என்னால் சொல்ல முடியல, கம்மியாக சொல்லுங்கள், சிம்பிளாக சொல்லுங்கன்னா, அந்த 1008 டைமை காலையில் ஒரு அதில் 1008 காலையிலையும் நைட்டு பிரிச்சுக்கோங்க. பிரித்து செஞ்சிருங்க. நல்லா வேலை செய்யும். பூஜை எப்படின்னு பண்ணுறதுன்னு கேட்டால், முதல்ல விநாயகருக்கு ஒரு படையல் வைங்க. உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு படையல் கண்டிப்பாக வச்சே ஆகணும். இதனால் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் கிழக்கு முகமாக உட்காந்துக்கணும். உட்காந்து தான் பூஜை பண்ணணும். உத்திராட்சி மலை 108 மணி கொண்ட உத்திராட்சி மலையை வாங்கிக்கோங்க. அது சுத்தி பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. புதுசாக கடையில் வாங்கிட்டு இருக்காங்க, அதாவது நினச்ச கையினா பட்டிருக்கோம் அந்த உத்திராட்சி மலை. ஸோ அதனால் தோஷமாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது சுத்தி எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் சொல்கிறேன். நீங்கள் சிகப்பு வேட்டி கட்டியிருங்க. வேட்டி கட்டி தான் பெண்களாக இருந்தால் சிகப்பு கலரு. இது பூஜை பண்ணிவிட்டு உட்காருங்க. சிரமம் இல்லாமல் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். எந்த வகையிலாலும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். நிறையா இதை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். லட்சுமி கடாட்சி ரொம்ப அருமையாக உங்கள்கிட்ட விளையாடும். உங்களை பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி வீடு ரொம்ப சுபிட்சமாகவும் இருக்கும். இந்த தர்தனெலாம் இருக்காது. அதெல்லாம் போய் இந்த ஏழ்மையாக வீடுனா இதெல்லாம் பண்ணலாம். நான் இதெல்லாம் சொல்லக்கூடிய மந்திரத்தெல்லாம் பண்ணலாம். நான் இதை ஒழிச்சு எதுனா இதை நான் பண்ணலை. சிம்பிளாக பண்ண வேண்டியது தான். ஓகே, அவ்வளோதான். நல்லா பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் ஃபோன் நம்பர் கடைசியாக தரேன். மந்திரத்தை நான் கடைசியாக தந்துடுறேன். ஓகே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.